அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோட யோகி விலாக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரான் தொக்கும் மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இல்லையா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 அடுப்புலேயும் 2 கடாய் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, ஒன்றுத்துக்கு இறால் தொக்குக்கும், இன்னொன்று மீன் குழம்புக்கும். சட்டியில் எண்ணெயை ஊற்றியாச்சு. கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறோம். இறால் தொக்குக்கு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டாச்சு. இன்னொரு கடாயில் கடுகு, வெந்தயம், அதாவது மீன் குழம்புக்கு. சோம்பு பொரிய ஆரம்பிச்சிடுச்சுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு பண்ணுங்கள். வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இறால் தொக்குக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அடுப்பில் மீன் குழம்புக்கான வெந்தயமும் கடுகும் வெடிய ஆரம்பிச்சிச்சு. இறால் தொக்குக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா கிளறிக்கோங்க. கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணுங்கள். மீன் குழம்புக்கு கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். முக்கியமானது இஞ்சி, பச்சை மிளகா, வெந்தயம் தாங்க மீன் குழம்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். போட்டாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி என்ன மீன் குழம்பு அப்படின்னா, காணாங்காத்தா மீன் குழம்பு தாங்க. இது சிம்பிளாக செய்கிறது தான். நம்ம மசாலாவோ இல்லை எதுவுமே இதுக்கு தேவையே இல்லை. சாதாரணமாக வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் புளியெல்லாம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டுக்குங்க. இந்த பக்கம் இறால் தொக்குக்கு வெங்காயம் வதங்கியாச்சு. இரும்பு கடாய் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா எப்போவுமே தொக்கு பண்ணுறப்போ அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. இந்த பக்கம் மீன் குழம்புக்கு தக்காளி அரைச்சி விட்டுருக்கலாம். ஏன் அரைச்சி விடுறோம் அப்படின்னா, திக்காக இருக்குங்க. நம்ம கட் பண்ணி போடுறதுக்கும் தக்காளி அரைச்சி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் இறால் தொக்குக்கு மூடி எடுத்துகிட்டு இந்த முழுசாக இருக்கிற தக்காளியெல்லாம் நல்லா குத்திக்கலாம். குத்தி விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கும். நம்ம சாப்பிட்றப்ப கடிப்படாது. இந்த பக்கம் மீன் குழம்புக்கு நல்லா வதங்கியாச்சு. பாருங்கள், தக்காளி அரைச்சி விட்டது எப்படி திக்காக இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் மீன் குழம்புக்கு வதங்கிக்கிட்டே இருக்குது. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இறால் தொக்குக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போதும். இறால் தொக்குக்கு நம்ம மசாலா எதுவுமே தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எப்போவுமே சீ ஃபுட்டு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் தூள் போட்டு கழுவணும். குழம்புலேயும் கொஞ்சம் தொக்குலேயும் சரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இறால்லையும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி தான் வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. சீ ஃபுட்டு எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கணும். அதனால் கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. இப்போது இறாலை எடுத்து போட்டுக்கலாம் கடாயில். தண்ணி இல்லாமல் எடுத்து போடுங்க. அதை போட்டு கடாயில் போட்டு கிளறிக்கோங்க.
நல்லா கலரிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா வந்து இறாலில் நல்லா பிளெண்ட் ஆகணும், அந்த மாதிரி கலரிக்கோங்க. கலரிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். மூடி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மீன் குழம்புக்கு வந்துடலாம். இந்த பக்கம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், திக்காக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி மீன் குழம்புக்கு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போடுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நீச்சு ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் சீ ஃபுட்டு செய்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச தூள் தாங்க இது, கடையிலெல்லாம் எதுவுமே வாங்கலை. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டு சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு. ஏன்னா வந்து மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கணும் அப்படின்னா அந்த கருகின ஸ்மெல் வரும். அதனால் அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா கலரிக்கோங்க. சும்மா அந்த மிளகாத்தூள் வந்து அந்த தக்காளி வெங்காயத்தை கூட ஒட்டினா போதும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த புளியை ஊற்றிக்கலாம். நல்லா பெரிய எலுமிச்சை சைஸ் புளி தாங்க போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளியோட அளவு ஏற்றிக்கிறதோ இல்லை குறைச்சிக்கிறதோ பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து மீன் குழம்புக்கு புளிப்பு கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கிளறும் போதே நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அரைச்சி விட்டதுனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி பாருங்கள், திக்காகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலான்னு நினைக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், திக்காக இருக்குது. இந்த பக்கம் இறால் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பலாம் தண்ணி விடாதீங்க. மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இறாலெல்லாம் ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் அதோட குக்கிங் டைமே வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கட்டும், அவ்வளோதான் அது வேகக்கூடிய நேரமே. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வதக்கிட்டோ இல்லை ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இது இந்த பக்கம் இறால் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் அது மூழ்கிற அளவுக்கு ஓரளவுக்கு இருந்தால் போதும். இறால் ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு நல்லது. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் உங்களோட சாப்பாட்டுக்கு எடுத்துக்கோங்க. இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு கொடுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டு கிளறியாச்சு. பாருங்கள், இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு, முடிஞ்சுது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், நல்ல ஃப்ளேவர் வருது. நம்ம எதுவுமே போட தேவையில்லைங்க, சாதாரணமாகவே செஞ்சாலே அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ மீன் எடுத்து போட்டுக்கலாம். மீன் கழுவி வச்ச மீனை எடுத்து போடுங்க குழம்புல. பாருங்கள், அந்த கொதிக்கும் போதே வந்து திக்காக தெரியும் குழம்பு கொதிச்சிச்சா இல்லையான்னு, அதுலேயே தெரியும். பபிள்ஸ் பாருங்கள் அங்கங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. மீன் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தது அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். மீனையுமே வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. கொத்தமல்லி போட்டாச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்தாச்சு. மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு குழம்பும், மீனும் வெந்துடுச்சு.
நல்லா சாப்பிடுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.